வாங்க ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்ப்போம். ஒரு விசித்திரமான வரலாற்று சம்பவத்துல ஆரம்பிச்சு மனித இனம் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ள போக போறோம். நாம தனியா தான் இருக்கோமா இல்ல வேற்றுக்கிரகவாசிகள் இருக்காங்களா? வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அமெரிக்காவோட முக்கியமான நகரங்கள்ல ஒன்னான லாஸ் ஏஞ்சலஸ் மேல வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிக்குது. ஆனா எதிரி யாருன்னே யாருக்கும் தெரியல. என்ன நடந்திருக்கும்? இந்த சம்பவத்தை தான் லாஸ் ஏஞ்சலஸ் போர்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. அதுதான் இதுல இருக்கிற மர்மமே. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அமெரிக்க ராணுவம் வானத்துல மெதுவா நகர்ந்துட்டு இருந்த ஒரு பொருள் மேல சரமாரியா சுட்டு தள்ளுறாங்க. எவ்வளவு தெரியுமா? 1400க்கும் அதிகமான குண்டுகள். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த தாக்குதல் முடிஞ்சதும் அந்த பொருள் எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே மெதுவா மறைஞ்சு போயிடுச்சு. அதிகாரப்பூர்வமா அது ஒரு வானிலை பலூன்னு சொன்னாங்க. ஆனா இந்த விளக்கத்தை நிறைய பேர் ஏத்துக்கல. சரி, அப்ப அவங்க நிஜமாவே எது நோக்கி சுட்டாங்க? இந்த கேள்விதான் நம்மள ஒரு பெரிய தேடலுக்கு கூட்டிட்டு போகுது. இது மாதிரி மர்மங்கள் தான் பூமிக்கு வெளியில வேற எங்கேயாச்சும் உயிர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்குது. இந்த மாதிரி சம்பவங்களால தூண்டப்பட்டு தான் விஞ்ஞானிகள் வேற்றுக்கிரகவாசிகளை தேட ஆரம்பிச்சாங்க. சரி, இவ்ளோ பெரிய தேடலை அவங்க எங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க? முதல்ல ரொம்ப தூரம் போகாம நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே தேடுறதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதாவது நம்ம சூரிய குடும்பத்துல. இப்போ இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த 2 நிலவுகளையும் பாருங்க. வியாழனோட யூரோப்பா, சனியோட என்சிலடஸ். விஞ்ஞானிகளுக்கு ஏன் இது மேல இவ்ளோ ஆர்வம்னா, இதோட பனிப்பாறைக்கு அடியில பெரிய பெரிய திரவ நீர்க்கடல்கள் இருக்கலாம்னு ரொம்ப வலுவான ஆதாரங்கள் இருக்கு. உயிர் உருவாகிறதுக்கு தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியுமே. அது மட்டும் இல்ல, நம்ம பூமியிலேயே சில சூப்பர் ஹீரோஸ் மாதிரி உயிரினங்கள் இருக்கு. அதுக்கு பேரு எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். இதுங்க எரிமலைக்கு பக்கத்துல ஆழ்கடல்ல இருக்கிற பயங்கரமான அழுத்தத்துல, ஏன் ஆக்சிஜனே இல்லாம கூட உயிர் வாழும். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உயிர் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே கடினமான சூழ்நிலைகள்ல கூட வாழ முடியும்னு தான். அப்போ ஒருவேளை யூரோப்பாவோட கடல்கள்லயும் இந்த மாதிரி உயிர்கள் இருக்கலாம் இல்லையா? சரி, நம்ம சூரிய குடும்பம் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு. அதனால நம்ம தேடலை இன்னும் விரிவாக்க வேண்டியிருக்கு. நம்ம சூரிய குடும்பத்துல உயிர் வாழ வாய்ப்புள்ள 2 இடங்கள் இருக்கு. ஆனா பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை ஒப்பிடும்போது இது ஒரு சின்ன புள்ளி தான். இப்ப கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல யோசிப்போம். நம்ம பால்வெளி மண்டலத்துல மட்டும் நம்ம சூரியன் மாதிரி சுமார் 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 200 பில்லியன். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கோள்கள் சுத்தி வருது. நம்ம கேலக்சில மட்டும் ஒரு ட்ரில்லியனுக்கும் அதிகமான கோள்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இவ்ளோ சாத்தியங்கள் இருக்கும்போது நாம மட்டும்தான் தனியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 1977ல விஞ்ஞானிகளுக்கு ரேடியோ டெலஸ்கோப் வழியா ஒரு சிக்னல் கிடைக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிக்னல். அது வெறும் 72 வினாடி தான் நீடிச்சது. ஆனா அது ரொம்பவே விசித்திரமா இருந்தது. அந்த சிக்னலை கண்டுபிடிச்ச வானியலாளர் ஜெர்ரி எக்மேன் அந்த பிரிண்ட் அவுட்ல வாவ்னு எழுதினாரு. அந்த சிக்னல் எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த சிக்னல் வரவே இல்லை. இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை கோள்கள் எல்லாம் இருந்தும் ஏன் இதுவரைக்கும் நாம எந்த வேற்றுக்கிரகவாசிகளையும் பார்க்கல? ஏன் அவங்க நம்மள தொடர்பு கொள்ளல? ஏன் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு அமைதியா இருக்கு? இந்த முரண்பாடு தான் ஃபெர்மி பாரடாக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, கணக்குப்படி பார்த்தா இந்த பிரபஞ்சம் உயிர்களால நிரம்பி வழியணும். ஆனா உண்மையில நாம பார்க்கறது ஒரு பெரும் அமைதி. எல்லாரும் எங்க போனாங்க? இதுதான் விஞ்ஞானிகளை இன்னைக்கு வரைக்கும் குழப்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு 2 முக்கியமான விளக்கங்கள் இருக்கு. ஒன்னு, மிருகக்காட்சி சாலை கருதுகோள். அதாவது நம்மள விட ரொம்பவே முன்னேறின நாகரிகங்கள் இருக்கு. அவங்க நம்மள ஒரு மிருகக்காட்சி சாலையில இருக்கிற விலங்குகள் மாதிரி அமைதியா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வளர்ச்சியில தலையிட விரும்பல. இன்னொன்னு, அரிதான பூமி கருதுகோள். இதன்படி நம்ம பூமியில அறிவார்ந்த உயிர் உருவானது மாதிரி அதுக்கு தேவையான எல்லா சரியான விஷயங்களும் ஒன்னா சேர்றது பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வகையில நாம ஒரு காஸ்மிக் லாட்டரியை ஜெயிச்சிருக்கோம். அப்படியா இருந்தா இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்ன? இந்த தேடல் எல்லாம் நமக்கு என்னத்த சொல்ல வருது? இதுவரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா, பிரபஞ்சம் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெருசு. உயிர் உருவாகிறதுக்கான மூலப்பொருட்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. ரொம்ப கடுமையான சூழ்நிலைகள்ல கூட உயிர்கள் வாழ முடியும்னு நம்ம பூமியிலேயே பார்த்திருக்கோம். ஆனா இவ்வளவு தெரிஞ்சும் நம்ம தனியா இருக்கோமா இல்லையாங்கிறதுக்கு உறுதியான பதில் நம்ம கிட்ட இல்ல. அதனால தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நாம வெளியில இருந்து ஒரு சிக்னலுக்காக காத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த அமைதியான பிரபஞ்சத்துல நாம தான் அந்த முதல் சிக்னலா இருக்கணுமோ? யோசிச்சு பாருங்க.